அரிது அரிது மானுடராதல் அரிது. இப்புறவி தப்பினால் எப்புறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறியல. அவ்வளோ முக்கியம் இருக்கு. நீ இனி வீண் செய்தேன்டா அப்போ என்னது மேலே போயிட்டு அப்புறம் ஒன்றும் கீழே அப்போ நல்ல பிறகு மனித பிறகு நீங்கள் சந்தேகம் புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் அது கொஞ்சம் சொன்ன செல்லா நின்ற தாவர சங்கமத்து எத்தனையோ தாவரம்டா மூவன்ற தேர்ந்தா நிற்குது எல்லாம் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். உண்மையில் இந்த உடல் மனித உடல் கொடுத்தது நீ என்னது கோல் ஆஃப் லைஃப் இஸ் காட் ரியலைசேஷன். கோல் ஆஃப் லைஃப் இஸ் ரியலைசேஷன். நீ நான் யாருன்னு நமக்கு தெரியாது, உண்மையில் தெரியாது. இந்த உடம்பை நீ நான் ஒன்று புதைக்கப்படுற ஒரு நாளை அது நீயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் இதுக்குள்ள தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். ஓ உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கு. நீ புலன கள்ள புல ஆனால் அதுக்குள்ளால இந்த வார ஒளியின் பெருமான் சிவபெருமான். இது சத்சங்கம். இதுக்குள்ளே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ல. இது நீ உலகத்தில் ஒரு இடத்தையும் யாரும் சொல்லவும் மாட்டாங்க, கேட்கறது இருக்க மாட்டாங்க. ஆனால் இது சத்தியம். இதை தவற விட்டுருந்தா அவங்கெல்லாம் தயவு செய்து நாங்கள் 21 வயதில் இந்த ஊரை விட்டு போனோம். இந்த அவ்வளவு அஜ்ஞான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். என்ன தெரியும் ஒன்று தெரியும். நேற்று படித்த முட்டாள் என்ன சொல்ல போகிறோம் இல்லை, அவ்வளோ அகங்காரம் அவனுக்கு தெரியும். எல்லாம் எனக்கு என்ன தெரியும். அப்படி சொல்லக்கூட உனக்கு ஒன்றும் தெரியாது அர்த்தம். எல்லாருக்கும் நன்றாம் பணிவு. அறிவு கூட கூட பணிவு வரலண்டா அது அறிவில்லை. இன்ஃபர்மேஷன் தகவல் தகவல் கூட மண்டையை வச்சுருக்கேன். சொல்லுவாங்க வித்யா வினேசம் பண்ணும். உனக்கு உண்மையான அறிவு இருந்தேன்டா அது பணிவு வரும். அப்படி இல்லாட்டி அது அறிவே இல்லை. காரணமாயிருங்கோ வாழ்க்கை அவர் எப்பிங்கன்னு சொல்லுவாங்க போய்கொண்டிருக்கேன். இந்த உடலை நீ நினைச்சுட்டா அந்த மரணத்தை வச்சு போய்கொண்டிருக்க. ஆனால் நீ மரண சம்பந்தம் இல்லையே. நீ சிவோ தெள்ள தெளிந்தார். நீ கொஞ்சம் விளங்கிக்கொள்ள சற்று நீ விளங்கினேன்னா நீ நீ அதா இருக்கிற அதனுடைய தத்துவமசி நீ அதுவா இருக்கிறாய். உனக்கு மரணமே இல்லை. இரவாமல் பிறவாமல் எனையாள் சத்குருவாய். அதுதான் நம்ம வாழ்க்கை குறிக்கோளாக இருக்கும். God bless you. நீங்கள் எங்கெல்லாம் சத்தங்கம் இருக்கிறோம், எங்கெல்லாம் மான்கின்ற உபதேசம் தயவு செய்து கேளுங்க. அது இல்லாட்டி டெலிவிஷனில் யூடியூப்பில் கேளுங்க. எல்லாம் மற்றவங்கள என்ன மந்தையிற வாழ்க்கை வாழக்கூடாது. இப்போ முந்தின நாள் ஒன்று பார்த்தா ஒரு ஜோக்காக தான் செய்திருக்காங்க. நல்ல நெருப்பை மூட்டி போட்டு பெரிய நெருப்பு. ஒரு ஆட்டு மந்தக்காரன் அவன் என்ன பண்ணான்டா அதை சுற்றி சுற்றி போய் கொண்டு இருந்தான். ஆடு என்ன செய்வான் பின்னாலே கொண்டு வந்து 3-4 தரம் போய் போட்டு அவன் விளையிட்டான். அந்த ஆடு சுற்றி கொண்டே நீ போய் கொண்டு. அப்படித்தான் இது மந்தை வாழ்க்கை. மடுவில் இன்னொரு இடத்துல ஒரு வெளிநாட்டு இடத்துல ஒரு மந்தை விழுந்து அது அதில் வாதாடும் முழு ஆடும் விழுந்துச்சு. முழு இஞ்சத்து குருடன் வழிகாட்டுவது கண்ணுள்ள வந்தா இது ஞான கண் அறிவு கண்ணால் பாருங்க. இதுதான் சொல்கிற விலங்கு இல்லாட்டி விலங்கு நம்ம பார்வதி ஹர மகாதேவ பெருமாள் திருவருளால் திருஷ்டி ஞானமயம் கிருத்துவா. இது சொல்கிற அவ்வளவும் சத்தியம். ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். விசாரத்தை பாருங்க. வாழ்க்கையில் முன்னேற பாருங்க, கரையேற பாருங்க. பெருமாள் திருவடியை அறிவும் சத்தியம்.